ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீ மகாலட்சுமி நமக. நான் தலவாணிமுத்து ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன். நாளைய தினம், அதாவது 29/2025 ஞாயிற்றுக்கிழமை, புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை வருகிறது. மகாலய அமாவாசை அன்று நாம் அனைவரும் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு கோயிலிலோ இல்லை நதிக்கரையிலையோ ஆத்தங்கரையிலையோ இல்லை கடற்கரையிலையோ வேறு ஏதாவது இடத்தில் பொது இடத்தில் இருந்து நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். முடிந்தால் ராமேஸ்வரம், கங்கை நதிக்கரை, அதாவது கயா போன்ற இடங்களுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் இன்னும் மிகுந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எல்லோராலும் அங்கெல்லாம் செல்ல முடியாது. நம்மளுக்கு எங்கே முடியும்? நம்மளுக்கு ஒரு கோயிலுக்கு போக முடிஞ்சால் கூட போதும், பக்கத்தில் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யுங்கள் போதும். நம்மால் முடிந்த வழிபாடு, தான தர்மம் முதலியவற்றை நம்மளுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ செஞ்சால் போதும். இவ்வாறு நாம் செய்தால் நம் முன்னோர்கள் ஆத்மா அமைதி அடைந்து நமக்கு ஆசி வழங்கும். நம் குடும்பத்தில் பித்ரு தோஷம் இருந்தாலும் சரி, பித்ரு சாபம் இருந்தாலும் சரி, சுபகாரிய தடைகள், அதாவது திருமணம் நடக்காமல் இருக்கும், திருமணம் நடந்தவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும், அதை இன்னும் புருஷன் முண்டாட்டி இப்போவும் சண்டை போட்டுட்ருப்பாங்க, குடும்பத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் இருக்கும், கடன் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கும், தொழில் செஞ்சாலும் உருப்படாது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பித்திருக்களுக்கு பித்ரு தோஷம், பித்ரு சாபத்தினால தான் வரும். அதாவது நம்ம மகாலய அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு எள்ளும் தண்ணியும் அன்னைக்கு கொடுத்து தர்ப்பணம் பண்ணோன்னா இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து விடும். எனவே எல்லோரும் மகாலய அமாவாசை என்று மறக்காமல் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். பசு மாற்றுக்கு நீங்கள் அகத்தீரை கொடுங்கள். முடிந்த அளவு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள். வசதி இருக்கிறவங்க துணிமணி கொடுக்கலாம், தங்க நகை கூட கொடுக்கலாம். அவங்கவுங்க தகுதிக்கு எப்படி இருக்கிறதோ அது மாதிரி நம்ம தானம் செய்யணும். மகாலய அமாவாசை என்று முன்னோர்கள் படத்திற்கு மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி, அல்லது இது நல்லெண்ணெயில் கூட தீபம் ஏற்றிக்கலாம், வடை பாயாசம் படைத்து அவங்களுக்கு சாம்பிராணி, கற்பூரம், ஊதுவத்திலாம் காட்டி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த படையிலிட்டு அவங்களே வணங்க வேண்டும். பித்தர்கள் முக்கிய உணவு எள்ளும் தண்ணீரும் தான். அவங்க நம்ம வீட்டுக்கு வாசல் கதவை தட்டுவாங்க நாளைக்கு. அப்போ நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டோன்னா இந்த எள்ளு இது இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த எள்ளும் தண்ணி தான் அவங்களுக்கு உணவு. அந்த உணவை சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு நம்மளை வாழ்த்தி செல்வார்கள். அதனால் எல்லோருமே முன்னோர்களுக்கு நாளை தர்ப்பணம் செய்யுங்கள். இன்னொன்று தலவாணிமுத்து ஜோதிடம் சார்பாக சொல்லிக்கொள்கிறேன். இப்போ இறந்த பிறகு நம்ம தர்ப்பணம் அது இதுன்னு படையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றத விட பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போது நம்மளால் முடிந்த அளவு அவங்களுக்கு நம்ம செய்யணும். செத்த பிறகு செஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.